பூரா உங்களுக்கு வைக்கக்கூடிய பொறி. நீங்கள் போய் மாட்டி 5 வருஷம் சின்ன பின்னம் ஆகிறதுக்கான வழிகளை தான் வகுக்கிறாங்க, இன்னமும் கொடுப்பாங்க. மாற்றி சிந்திக்கும் திறன் இங்கே மக்களிடையே 99% இருக்கு. ஆக மனிதராக நம்ம மாற்றி சிந்திக்கக்கூடிய வேலையை நம்ம பார்க்கணும். 100 நாள் வேலை திட்டத்திற்கு வேலைக்கு போகும் பாமர மனிதர்கள் தங்களது வயிற்றை கழுவ தங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட திட்டத்தை மற்றவங்களாம் சுருட்டி சாப்பிட்றாங்க. இதுல பல ஆயிரம் கோடி ஊழல். மக்களை ஏமாற்ற வேலைகள் இனி நடக்காது. மக்களே சுதாரிச்சுக்குங்க, மாற்றி சிந்திங்க. இந்த வாக்கு ஒண்ணுதான் உங்களை இன்னைக்கு மாற்ற போகுது. தயவு கூர்ந்து 2026 வாக்களிக்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழகத்தில் சூடாக இருக்கக்கூடிய நிலை ஏனென்றால் அரசியல் நெருங்கி வருகின்றது. 2026க்கான தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒரு கருத்தை தங்களிடம் முன்வைத்து மக்களை யோசித்து வாக்களிக்க வேண்டும் என்பதை சொல்கிறேன். முக்கியமாக இந்த கிராமப்புறத்து மக்கள் வாக்களிக்கும் போது 500, 1000, 3000, 5000 அப்படின்னு கொடுத்த உடனே ஐயோ நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுறாங்க. இது பூரா உங்களுக்கு வைக்கக்கூடிய பொறி. நீங்கள் போய் மாட்டி 5 வருஷம் சின்ன பின்னம் ஆகிறதுக்கான வழிகளை தான் வகுக்கிறாங்க, இன்னமும் கொடுப்பாங்க. அவங்க நோக்கம் போல் இன்னும் 10,000, 30,000 கொடுப்பாங்க. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தால் 10,000 ரூபா உறுதியாக கொடுக்கப்படும் என்பதை இன்னைக்கு பிரச்சாரத்திலே சொல்கிறாங்க. அதனால் மகளிரெல்லாம் சிந்திக்கணும். மாற்றி சிந்திக்கும் திறன் இங்கே மக்களிடையே 99% இருக்கு. ஆக மனிதராக நம்ம மாற்றி சிந்திக்கக்கூடிய வேலையை நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு சின்ன பிரச்சனையை சொல்கிறேன் உங்களுக்கு. 125 நாள் வேலை திட்டமாக மாற்றி விட்டார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் வேலை திட்டமாக மாற்றி விட்டார்கள். இவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்ச என்னது? மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ன்றதெல்லாம் மாற்றிட்டு இப்போ ஜி விக்சித் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரோஜ்கார் யோஜனா தான். இது ஹிந்தியில் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, வட இந்திய மொழியில் இருக்கிறது தெரியாது. ஆனால் நம்ம சாதாரணமாக எல்லாரும் என்ன சொல்கிறோம்? 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மாற்றியது குற்றமா? அதை குற்றம்னு சொல்லி வாதாடுறான் பெருசா. மகாத்மா காந்தி பேரை மாத்திட்டாங்க. மக்களை பூரா இந்த திட்டத்தவே நிப்பாட்ட போறாங்க. எந்த திட்டத்தையும் நிப்பாட்டல. மோடிஜி ஒவ்வொரு மக்களோட வாழ்வாதாரத்தை யோசித்து அவங்கள முன்னேற்றணுன்றதுக்காண்டி செஞ்சாங்க. இதுல என்ன தவறு நடந்தது அப்படின்றத உங்களுக்கு பாமர மக்களுக்கு, பொதுவான மக்களுக்கு புரியும்படியாக சொல்றேன். 100 நாள் வேலை திட்டத்தில் முதலில் மத்திய அரசு முழுமையாக சம்பளம் கொடுத்தது. அதை வாங்கிக்கிட்டு யார் யாரோ பங்கு வைக்கிறான். ஆக கூடி 100 நாள் வேலை திட்டத்திற்கு வேலைக்கு போகும் பாமர மனிதர்கள் தங்களது வயிற்றை கழுவ தங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட திட்டத்தை மற்றவங்களாம் சுருட்டி சாப்பிட்றாங்க. இதுல பல ஆயிரம் கோடி ஊழல். அங்கே வேலைக்கு போடுறவங்கள இருந்து அட்டையெல்லாம் தனியாக போட்டுக்கிறாங்க, அதுக்கு தனி அக்கௌண்ட்டு. யார் யாரோ ஆளே இல்லாததுக்கெல்லாம் அக்கௌண்ட்டு, அதில் காசு. இது போக வேலையில் அட்டையில் வாங்கி சம்பளம் போட்ட உடனே நீங்கள் கொண்டு போய் அதை கமிஷனாக கொஞ்சம் கொடுக்கணும், இல்லைன்னா உங்களை வஞ்சிப்பார்கள். அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தை முற்றிலுமா மோசம் செஞ்சது இந்த திராவிட கட்சி திமுக கூட்டணி தான். கொள்ளையடிக்கிறது தான் அவங்களோட வேலை. அதில் எங்கே பணம் கிடைக்குதோ அங்கே கொள்ளையடிக்கிறது. இப்போ என்ன செஞ்சுருக்காரு மோடி? ஒன்றும் இல்லை, 100 நாளை 125 நாள் ஆக்கிட்டார். கை ரேகை வச்சா தான் உங்களுக்கு, பயோமெட்ரிக்ஸ் வச்சா தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஆள் மாறாட்டம் பண்ண முடியாது, இன்னொருத்தர் ஆள் மாறாட்டம் பண்ணி உங்கள் சம்பளத்தை வாங்க முடியாது.
இல்லை 10 பேர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அவங்கள வச்சு சம்பளம் வாங்க முடியாது. இந்த மாதிரி கொள்ளையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரது தான் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் வேலையாக்கி அதில் 60% மத்திய அரசு கொடுக்கும், 40% மாநில அரசு கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டால் 100 நாள் வேலை திட்டத்தை சம்பளத்தை நிப்பாட்டிட்டு மத்திய அரசு கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்கல, மோடி கொடுக்கல, மோடி கொடுக்கல அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்ற வேலைகள் இனி நடக்காது. மக்களே சுதாரிச்சுக்குங்க, மாற்றி சிந்திங்க. இந்த வாக்கு ஒன்று தான் உங்களை இன்னைக்கு மாற்ற போகுது. தயவு கூர்ந்து 2026 வாக்களிக்கும் போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை இருங்கரங்கூப்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.